அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அன்பாக்சிங். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவோ கோஸ் அரவுண்ட் 300 சவுண்ட் பார் தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த சவுண்ட் பாரோட பாக்ஸ். மேலே வந்து கோவோன்னு சொல்லி போட்டிருக்காங்க, பேஸ் டு பேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ஸ்பீக்கரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கோவோ சரவுண்ட் 300ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி வந்து டியூயல் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் விஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. டைனமிக் எல்இடி லைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலிஷ் டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டி மைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிமீடியா கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸுக்கு மேலே இருக்கிற சீலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. கோவோடது 1 இயர் வாரண்டி இருக்கு இந்த ஸ்பீக்கருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸ்பீக்கர் வெளியே எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸ் பின் கொடுத்துருக்காங்க. இது நல்ல யூஸா இருக்கும். சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸை கீழே வச்சிடலாம். தர்மாகோல் கொடுத்துருக்காங்க, நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதையும் கீழே வச்சிடலாம். இதுதான் ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கரா இல்ல சவுண்ட் பாரான்னு நீங்களே சொல்லுங்க. லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பீக்கரோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பீக்கருக்கு முன்னாடி வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு பேஸ் ரேடியேட்டர், இந்த பக்கம் ஒரு பேஸ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து கோவன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஆர்ஜிபி லைட் கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர் லைட் எரியும் அதில். இந்த பக்கமும் கிரீன் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஆன் பண்ணி காட்டுறேன். பின்னாடி வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, பென்ட்ரைவ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கருக்கு கீழே வந்து ஆர்ஜிபி லைட் க்ளோ ஆகிற மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிடுவோம் ஸ்பீக்கரை. ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வந்துருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் லைட் எரியுது, இந்த சைட்லேயும் லைட் எரியுது, இந்த சைட்லேயுமே லைட் எரியுது. கீழே அந்த ஆர்ஜிபி சொன்ன மாதிரி கீழேயும் லைட் எரியுது. இந்த ஆர்ஜிபி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே வந்து மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அதுக்கு பக்கத்துலேயே வந்து சாங்கை ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. லைட் ஆர்ஜிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆர்ஜிபி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சைடில் இருக்கிற ஆர்ஜிபியை வந்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஆர்ஜிபியும் ஆஃப் ஆயிடுச்சு.
நம்ம ஆன் பண்ணோம்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். திரும்பி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆர்ஜிபியோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, திரும்பி ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரு NCS மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். பேஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் குவாலிட்டிலாம் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டில் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறேன். இன்னும் டிடெக்ட் ஆகல. ஸ்லோவாக இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கீழே வந்து கோவோ சரவுண்ட் 300 சொல்லிட்டு அதோட நேம் வந்துருச்சு. நான் கனெக்ட் கொடுக்குறேன். ஒரு சவுண்ட் வந்திருக்கும், கேட்டிருப்பீங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளூடூத்தில் செக் பண்ணி பார்ப்போம். கேட்டிருப்பீங்க. சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு NC சாங் ப்ளே பண்றேன். குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ப்ளூடூத்தில் இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பேஸ் செம்மையாக அடிக்குது, பேஸ் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வருது.
வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். இதில் எஃப்எம் மோடும் இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் எஃப்எம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. எஃப்எம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், லூஸா இருக்குன்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. பெருசா வித்தியாசம் தெரியலங்க. ஆக்ஸ்பின் கனெக்ட் பண்ணும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா ப்ளூடூத்ல சவுண்டு செம்மையா இருக்கு. ப்ளூடூத்ல வந்து எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கு, பேஸ்லாம் செம்மையா இருக்கு. இப்போ திரும்பி நான் ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன் ப்ளூடூத்ல. ஃபுல் வால்யூம் வச்சுட்டேன். பேஸ் செம்மையா இருக்கு, செம்ம சவுண்டு வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. நம்பி வாங்கலாம் அந்த ஸ்பீக்கரை. இந்த ஸ்பீக்கர் வந்து அமேசான்ல வந்து 1500 rupeesக்கு நான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 1500 rupees தான் இந்த ஸ்பீக்கர் அமேசான்ல வாங்கினேன். இந்த ஸ்பீக்கர் வந்து வர்த்தா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம். பேஸ் எஃபெக்ட் செம்மையா இருக்கு. இந்த ஸ்பீக்கருக்கு வந்து 1 year வாரண்டி இருக்கு. முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கார்டை வந்து மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் நம்ம பண்ணோம்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து இது கூட்டிகிட்டு போவோம். மொபைலில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 1 year வாரண்டி இருக்கு. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் வந்து சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ப்ளே பேக் அண்ட் சார்ஜிங் டைம்னா சார்ஜிங் வந்து 3 hours போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2000 mAh பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்கனால 3 hours போடுற மாதிரி இருக்கும் சார்ஜ். ப்ளேபேக் டைம் வந்து நம்ம வந்து 50% வால்யூமில் வச்சு கேட்டோம்னா ஒரு 8 hours வரும். நம்ம வந்து ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டோம்னா ஒரு 3 hours வரும். 100% வச்சு கேட்டோம்னா ஒரு 3 hours வரும். ஆனால் செம்மையாக இருக்குது பேஸ் குவாலிட்டி, நீங்கள் நம்பி வாங்கலாம். இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.